ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்களை யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கூட அப்போஸ்தலர் 1:11 கூட வாசித்து தியானிக்கலாம். கலிலேயர் ஆகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். மிக அருமையான வேதவசனம். இந்த வசனத்தின் கடைசியில் கூட மறுபடியும் வருவார் என்று எழுதப்பட்டிருக்காம். மெய்யாகவே நம்முடைய தேவன் நமக்காக சிலுவையில் பாடுகளை சகித்து அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து அவர் வானத்துக்கு எழுந்தருளி போனது போல திரும்பவும் வருவார் என்று, மறுபடியும் வருவார் என்று வேதம் சொல்கிறார். மெய்யாகவே தேவன் மிக சீக்கிரமாக வரப்போகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறத நாம் வாசிக்கிறோம். அதுபோல் இந்த நாட்களில் கூட வருகை நாட்களில், இந்த கடைசி நாட்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் மறுபடியும் வரப்போகிறார். வருவதற்கு முன்பாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொருவரும் தேவனை சந்திப்பதற்காக அவரை போல பரிசுத்த வாழ்க்கை, அவரை போல நாம் மாறும்போது தான் அவரோடு கூட நாம் மத்திய ஆகாயத்தில் அவரோடு கூட இணைந்து நாம் நித்திய ராஜ்யத்தில் வாழ்வதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். எப்படி இயேசு கிறிஸ்து எழுந்தருளி போனாரோ அதே போல் தேவன் திரும்பவும் வர இருக்கிறவராக இருக்கிறார். ஏனென்றால் தேவனுடைய வருகை மிக சமயமாக இருக்கிறது. அந்த வருகைக்காக இந்த பூமியில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். இந்த பாவ உலகத்தில் அநேக பாவங்கள், சாபங்கள், அநேக கொடுமைகள், அநேக ஆபத்துக்கள், அநேக துன்பங்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையில் நாம் தேவனை சந்திப்பதற்காக, அவர் வருகையை சந்திப்பதற்காக நாம் மிகவும் ஆயத்தமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். வேதத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிறது, நீ ஆயத்தப்படு, உன்னோடு கூட இருக்கிற கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்து என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மெய்யாகவே நாம் ஒவ்வொரு நாளிலும் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, மறுபடியும் வருவார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மறுபடியும் வருகிற அந்த இயேசுவானவருக்கு நாம் எதிர்கொண்டு செல்வதற்காக நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நாம் ஒவ்வொரு நாளும், ஆயத்தம் என்பது பரிசுத்தத்தை குறிக்கிறது. ஆயத்தம் என்பது தேவனை சந்திக்கிற ஒரு நாளாக இருக்கிறது. ஆயத்தம் என்பது நாம் நீதியுள்ளவர்களாக, பரிசுத்தம் உள்ளவர்களாக நாம் இந்த பூமியில் வாழும்போது மெய்யாகவே நாம் ஆயத்தம் உள்ளவர்களாக இருக்கிறோம். ஏனென்றால் மத்தேயு புத்தகத்தில் கூட சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனங்கள் அநேகம் உண்டு. 10 கன்னிகைகளை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதுபோல் அவர்கள் எப்படி ஆயத்தமாக இருந்தார்களோ, மணவாளன் வரும்போது அவர்கள் தன்னுடைய எண்ணெய் குறையாதபடிக்கு தங்களுடைய தீவெட்டிகளை ஆயத்தம் செய்து கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு அவரை சந்தித்தார்களோ, அதுபோல் நாம் கூட பரிசுத்த உள்ளத்தோடு கூட, பரிசுத்தத்தோடு கூட இந்த பூமியில் வாழும்போது நாம் மிகவும் அவரை சந்திப்பதற்கு ஆயத்தம் உள்ளவர்களாக மாற முடியும். அவர் வருகையில் நாம் அவரோடு கூட வாழ்வதற்கு நமக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். இன்னும் 5 கன்னிகைகளை குறித்து மத்தேயு புத்தகத்தில் அதே அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தை, அவர்கள் ஆயத்தம் இல்லாதபடிக்கு நான் உங்களை அறியேன் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறது நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் நாம் ஆயத்தமாக இருக்கும்போது அவரை நாம் சந்திக்க முடியும். அவருடைய வருகை மிக சமயமாக இருக்கிறபடினால நம்ம ஒவ்வொருவரும் மத்தேயு புத்தகத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் 10 கன்னிகைகளில் 5 கன்னிகைகள் ஆயத்தமாக இருந்தது போல் நீங்களும் அந்த 5 கன்னிகையில் ஒருவர்களாய் ஆயத்தமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஆயத்தப்படுவது மாத்திரமல்ல, தேவனுடைய வருகைக்கு நம்மோடு கூட இருக்கிற, நம்மை சுற்றி இருக்கிற நம்ம உறவுகள், சொந்தங்கள், நம்முடைய தெருவில் இருக்கிறவர்கள், கிராமங்களில் இருக்கிறவர்கள், தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆயத்தப்படுத்தும்படியாக வேதவசனம் அநேக இடங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. நம் ஆயத்தம் உள்ளவர்களாக இந்த பூமியில் வாழ்வது மாத்திரமல்ல, நம்மோடு கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் தேவனுடைய வருகைக்காக, அவரை சந்திப்பதற்காக அவர்களையும் நாம் ஆயத்தம் செய்ய வேண்டும். நாம் தேவ பக்தி உள்ளவர்களாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய், தேவனுக்கு கீழ்ப்படுகிறவர்களாய், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து ஆபிரகாமை போல விசுவாசத்தில் வல்லவர்களாக நாம் மாறும்போது தேவனை அது சந்திப்பதற்கு மிகவும் உதவியாக இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வேதத்தில் உள்ள அநேக பாத்திரங்கள் கர்த்தருடைய வருகை எதிர்நோக்கி வாழ்ந்து கொண்டிருந்தது போல இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் கர்த்தர் திரும்பவும் வர
இருக்கிறார், மறுபடியும் வர இருப்பதனால அந்த இயேசுவை சந்திப்பதற்கு, அந்த மணவாளனை சந்திப்பதற்கு, அந்த பரிசுத்த தேவனை சந்திப்பதற்கு நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, நிர்வாணத்துக்கு எப்படி எழுந்தருளி போனீரோ அதே போல் திரும்ப வர இருக்கிறீர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உங்களுடைய வருகையை எதிர்நோக்கி நாங்கள் பரிசுத்த உள்ளத்தோடு கூட நாங்கள் இந்த பூமியில் வாழ்ந்து நாங்களும் பரிசுத்தமாகி இன்னும் அநேகரை பரிசுத்தத்துக்குள்ளாக வழிநடத்த நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. நீர் திரும்ப வரப்போகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். நீர் ஆண்டவர் உடைய வருகையை நாங்கள் எதிர்நோக்கி இருக்கிறோம். உடைய வருகையில் எங்களை அழைத்து கொள்வீராக, எங்களை பரிசுத்தப்படுத்துவீராக. நாங்கள் இன்னும் அநேகருடைய வருகைக்காக ஆயத்தப்படுத்த எங்களை நீர் தகுதிப்படுத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென்.